ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ஏர் ஃப்ரையரோட அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏர் ஃப்ரையர் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக பேஸ்கெட் இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரையர். ஸோ அதனுடைய பேஸ்கெட் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். இந்த பேஸ்கெட் ரிமூவபுளாக இருக்கும். நம்ம ஃப்ரைஸ் எல்லாமே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மேனுவலில் இருக்கக்கூடிய 2 பட்டன்ஸு. நம்ம முன்னாடி பார்த்த மாடல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஸோ 2 மாடல் இருக்கும். நமக்கு பேஸ்கெட் சைஸை பொறுத்தும் நம்ம வாங்கிக்கலாம். டெம்பரேச்சரும் டைமரும் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கென்வுட்டில் புதுசாக ஒரு மாடல் நான் பார்த்தேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோல் ஆகக்கூடிய ஒரு பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம பேக்கும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃப்ரைஸ் எல்லாமும் பண்ணிக்கலாம். ஆனால் இதனுடைய ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்தது. பட் இதே மாடலில் பவரில் 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே அந்த கென்வுட் மாதிரி தான். ஸோ இதில் நம்ம அட் அ டைத்தில் 2 ட்ரேயில் கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் என்ன மாடல் வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவரில் மாஸ்டர் செஃப் ப்ரோ அப்படிங்கிற மாடல் தான் வாங்கினேன். இது 15 லிட்டர் இதனுடைய கெப்பாசிட்டி. இது உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. இந்த பவர் பிராண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேனுவலும் இருந்தது. இப்போ இந்த பாக்ஸ்லேயே என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கியூவர்ஸ் இருந்தது. இது ரொட்டேட்டிங் பேஸ்கெட், அது மாதிரி டீஹைட்ரேட் ரேக்கு, ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட், பேக்கிங் ட்ரேஸு, அதே மாதிரி வேஸ்ட்டு விழுந்தால் கலெக்ட் பண்ணிக்கிற க்ரம் ட்ரே, க்ளவுசஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாகவே. அதே மாதிரி நம்ம சிக்கன் ரொட்டேட் பண்ணால் அதை எடுக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பேஸ்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைஸு நக்கெட்ஸ் எல்லாமே ஏர் ஃப்ரையரில், அதாவது நார்மல் பேஸ்கெட் இருக்க ஏர் ஃப்ரையரில் எந்த மாதிரி நம்ம பண்ணுவோமோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே இந்த மேனுவலில் எந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வைக்கிறது, அது மாதிரி என்னென்ன ட்ரேஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மேனுவல் முன்னாடியே வச்சுருந்தாங்க. இந்த 15 லிட்டர் ஏர் ஃப்ரையர் பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு செட் ஆகும். இதுலேயே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது ரெட் கலரில் இருந்தது. அது 6 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிளாக் அண்ட் சில்வர் பார்க்குறக்கே கலர் ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்பவும் காம்பேக்டாக இருந்தது. அவங்க கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டேட்டிங் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் இருக்கட்டுங்க. இது கூட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெளியே அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த ட்ரேஸ் எல்லாம் தான் இது. இந்த ட்ரே பார்த்திங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ரேக் 2 கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த ட்ரே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ரொட்டேட்டிங் மோடில் வச்சு நம்ம க்ரில் பண்ணிக்கிறதுக்கான அந்த 2 ஸ்டீல் ராட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட சிக்கன் எடுக்கிறதுக்கான ஹேண்டில் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணியே அந்த இதில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்னதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அவங்களே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இதில் பன்னீர் சிக்கன் எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் டிக்காஸ் இதெல்லாமே பண்ணிக்கலாம். பட் நான் இது இன்னும் யூஸ் பண்ணலை. நான் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இது எப்போவுமே கொடுக்கக்கூடிய அந்த பேக்கிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட்டிங் பேஸ்கெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம பேஸ்கெட்டுக்கு ஈக்குவலண்ட்டு தான். நம்ம ரொட்டேட்டிங் பேஸ்கெட்டில் ஃப்ரைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரே மாதிரி கொடுத்துருக்கிறதுல நக்கெட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு
ஒவ்வொரு சைடும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் முதல்லே உங்களுக்கு காட்டின அட்டாச்மெண்ட்லேருந்து தனித்தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். இது கூடவே வந்து 2 க்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக நம்ம ஓவன்லேருந்து எடுத்த ட்ரே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த க்ரம்பிள் பீசஸ் அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து விழுந்தது அப்படின்னா, அதை வந்து இந்த ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா க்யூட்டாக குட்டியாக ரொம்பவே காம்பேக்டாக இருந்ததுங்க. இந்த ட்ரே தான் அது. நம்ம வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏர் ஃப்ரையரோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டயத்தில் நம்ம 2 ட்ரேவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 ட்ரேஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஏர் ஃப்ரையர்னுடைய பெனிஃபிட் நமக்கு. நார்மலாக பேஸ்கெட் டைப் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பேஸ்கெட்டில் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்து திரும்பவும் வந்து ரொட்டேட் பண்ணி மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைஸ்க்கான டைமர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து செட் ஆகுது. இதை வந்து செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரோட்டிசரிங்கிற அந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறது நமக்கு தெரியும். லைட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லைட் போட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து வாங்கிட்டு வந்ததுமே வந்து பாப்பாவங்கெல்லாம் கேட்டதுனால கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து பண்ணினேன். ஒரு 2-3 ரெசிபீஸ் பண்ணேன். அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். மித்தது எல்லாமே நான் பண்ணிவிட்டு இதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரைஸுக்கு வந்து நம்ம டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 22 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் ஃப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகும். ஸோ நம்ம வந்து ரெடியாகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எல்லா பக்கமுமே வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ குழந்தைங்க வந்து டச்சே பண்ண முடியாத அந்தளவுக்கு சூடு இருக்கும். நம்ம கையுமே வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே வந்து நம்ம நார்மலான பேஸ்கெட் ஏர் ஃப்ரையரில் வந்து இந்தளவுக்கு இருக்காது. ஜஸ்ட் நம்ம பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஹீட் மட்டும் எல்லா பக்கமும் வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் கார்ன் வந்து நான் கிறிஸ்பி கார்ன் வந்து ட்ரை பண்ணேன். இதுவுமே வந்து ஆயில் இல்லாமல் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்தது. பட் நம்ம அந்த பேஸ்கெட்டில் போட்டிருந்தாலும் அந்த கார்ன் ஃப்ளார் எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்திருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிஞ்சால் வந்து 2 பக்கம் மசாலா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தேன் பேக்கிங் ட்ரேயில். எல்லாமே வந்து நல்லா வந்தது. நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சூப்பராகவே வந்து ஃப்ரை ஆகி வந்தது. இதில் ஃப்யூச்சரில் வந்து நான் நிறையா ரெசிபீஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மெயினாக வந்து நிலக்கடலை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிலக்கடலை வச்சுருக்கேன். அதே மாதிரி அடுத்த ட்ரேயில் வந்து லோட்டஸ் சீட்ஸ் வச்சுருக்கேன். 2 ட்ரேவுமே வந்து அட் அ டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஏர் ஃப்ரையர் மஸ்கெட்டில் வந்து இந்தியன் ருபீஸ் 6500க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துடா, சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.